வாயத்தற குடிச்சுக்க இந்த மாதிரி காப்பு வந்து ஷோல நல்லா கவுண்டர் போடுறோம். சரி வா, இது ஒரு டம்மி சேனல். உசை மணி மேல சேனலுக்கு ஷார்ட்ஸ் எடுக்கலாம். அண்ணே அடிச்சு வாய் வச்சு கோமாளி சரத்து சேனல் கண்ணு. மக்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பத்தி சொல்ல போறேன். பினோமோ. இது போத் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்ல நீங்க டிஃபரெண்ட் அசெட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அசெட்ஸ் லைக் கூகுள், பிட்காயின், கோல்ட், ஈவன் கரன்சிஸ் லைக் யூரோ அண்ட் யூஎஸ்டி வச்சு கூட நீங்க ட்ரேட் பண்ணலாம். இது மூலமா 90% ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்க வாங்குற அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதாங்கறத ஃபோர்காஸ்ட் மானிட்டர் மூலமா நீங்க மானிட்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 700 ரூபீஸ் டெபாசிட் பண்றீங்கன்னா உங்களோட அசெட் இன்க்ரீஸ் ஆகுதாங்கறத நீங்க ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். அது இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் இட் ரீச் உங்களோட ஃபோர்காஸ்ட் கரெக்ட், அப்போ உங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட within 24 ஹவர்ஸ்ல உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு நீங்க withdraw பண்ணிக்கலாம். ஈவன் பேடிஎம் மூலம் கூட நீங்க withdraw பண்ணிக்கலாம். இதோட மினிமம் டெபாசிட் 350 ரூபீஸ். ஆனா ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி நீங்க டெபாசிட் பண்ற அமௌண்ட் உங்களுக்கு டபுள் ஆகும். எஸ், இட்ஸ் ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள், 400 ரூபீஸ் நீங்க டெபாசிட் பண்றீங்கன்னா நம்ம ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி நீங்க அந்த 400 ரூபீஸ் டெபாசிட் பண்ணா உங்களுக்கு 800 ரூபீஸ் உங்க அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆகும். என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன். பினோமோ ஆப் டவுன்லோட் பண்ணுங்க அண்ட் இன்ஸ்டன்ட்டா உங்களுடைய டெமோ அக்கவுண்ட்க்கு 65,000 கிரெடிட் பண்ணுவாங்க. அந்த 65,000 வச்சு நீங்க ட்ரேடிங் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம், நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். Trade wisely, your capital might be at risk. I'm a binomist, are you? வாயத்தற குடிச்சுக்க முதல்ல இந்த மாதிரி ஸ்ப்ரே அடிச்சுக்கணும். ஏன்னா மூஞ்சில நிறைய டஸ்ட் எல்லாம் இருக்கும். அதானே நம்ம யூடியூப் சேனல் தானே, கோமாளி சரத் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு நம்ம எப்படிலாம் கெட்டப் போடுறோம் அப்படின்னு நம்ம என்னெல்லாம் வந்து கெட்டப் போடுவோம், எந்த மாதிரி கெட்டப் போடுவோம். நீங்கள் நிறைய கெட்டப் போட்டிருக்கீங்களே, ரொம்ப கஷ்டமான கெட்டப்னா என்ன கெட்டப்னா? நமக்கு கெட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ரெஃபரன்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டோம்னா நம்ம அந்த மாதிரி கொண்டு போயிட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு விக் ரெண்ட் எடுக்கிறது நம்ம எடுப்போம். அந்த மாதிரி என்ன இருக்கோ அது இல்லாத பட்சத்தில் நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி ஈக்குவல் பண்ணும்போது நம்ம அந்த சின்ன தெரியல குக்கு கோமலில் பண்ணும்போது உங்களுக்கு தான் இது கட்டப்பா பண்ணியிருக்கோம். ஆமாம், அந்த கெட்டப்லாம் போட்டு காட்டணும். கட்டப்பெல்லாம் எப்படி போடுறாங்கன்னு அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுலாம் காட்டுறோம். என்ன நாட்டாமெல்லாம் போடும்போது நம்ம வந்து ஃபுல் சேவ்ல வரணும்ல. ஃபுல் சேவ் பண்ணிட்டு வரணும். ஃபுல் சேவ் நார்மலாவே விக்கு மீச தாடி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஒரு கெட்டப்புக்கு தாடி மீசையும் ஆர்டிஸ்ட் கிட்ட இருக்கக்கூடாது. பொதுவாக எப்பவுமே பொதுவாக வந்து தாடி மீசை வந்து இந்த மாதிரி கெட்டப்லாம் போடும்போது இருக்கக்கூடாது. அப்பதான் வந்து அது நெட் இருக்கும். காரணம் என்னன்னா அந்த மீசை தாடியில வந்து நெட் இருக்கும். ஆமா, அதுல கம் அப்ளை பண்ணி நம்ம பண்ணும்போது இது இருந்தா டிஸ்டர்பன்ஸ் ஆகும், வராது, அந்த நீட் ஃபினிஷிங் வராது. அதனாலதான் நிறைய தடவை மீசை தாடி எனக்கு என்னால ஒரு காலத்துல மொட்டையை வச்சு சுத்திட்டு இருந்தேன். நான் விக்கே வைக்க முடியாது மொட்டையில. நாட்டாம புருவெல்லாம் கொஞ்சம் பிளாக்கா இருக்கணுங்க. கொஞ்சம் ஒயிட் வரும். இப்போ நம்ம நாட்டாம கெட்டப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக போறோம். ஃபுல் ஒயிட் புருவம்லாம் கொஞ்சம் ஓட்டு சொல்லிருந்தேன். ஓகே, கால் வேறு ஒயிட்
வணக்கம் கண்ணு. வாய்ஸ் இப்படி போச்சு. சூப்பர்வா. சக்கரவர்த்தி வாய்ஸ் வந்துச்சு. என்றா கண்ணு. இது ஓகே. என்ட்ரி. ஆஹா ஆஹா ஆஹா. ஏய் வாப்பா. மணி. இவளாதுக்கு பிறந்தவனே. ஐயோ நான் வேற Dress போடாம சுத்திக்கிட்டு இருக்கேன் நாட்டாமன்றதுனால. இப்பதான் நீ ஷோலயே வந்து உட்கார போற. என்னடா ஊர் கேள்வி கேட்டப்பா? ஊர் கேள்வியா? கடை எங்க ஜாக்கெட் போட போறியா? நாட்டாமடா. நாட்டாமையா? ஆமா ஆக்சுவலா நாட்டாம கெட்டப் வந்து எப்படிலாம் போடுறாங்க, அதுக்கு என்னென்னலாம் மேக்கப் போடணும், என்னென்னலாம் காஸ்டியூம் போடணும், இது எல்லாத்தையும் நான் பாத்துட்டு இருக்கேன். பெரிய இருமுகன் படத்துல விக்ரம் கேட்ட போடுறாரு. கஷ்டப்பட்டு காஸ்டியூம் விக்க தூக்கி வச்சு 3 பொட்டை வைக்க போறாரு. ஒரு கெட்டப்பா? ஆனா ஆம்பளை கெட்டப்போட பொம்பளை கெட்டப் பண்ணி கொஞ்சம் அழகா இருக்குன்னு சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்சு நீ என்ன கெட்டப் பண்ணியது? நான் வந்து அடக்குடுக்கமான பொண்ணு கேரக்டர். கல்யாணத்துல கல்கண்டு கொடுப்பாங்க. ஒரு பக்கம் மீச போகுது, ஒரு பக்கம் யூடியூப்ல வீடியோ போகுது, ஒரு பக்கம் 20 சப்ஸ்கிரைபர் வெளில போகுது, ஒரு பக்கம் ஆனா என்ன வியூஸ் தான் போக மாட்டேங்குது. ஐயோ மீச பத்தியாக்கா? எதுனா மீசையா? அடா அடா அடா. ஆஹா ஆட்டா மாதிரியே இருக்குப்பா. எங்க அண்ணன் மீசைய வச்சா அப்படா 10 போ. 5 minutes later. பாலா மீச வச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? அண்ணே நான் பேச கூடாதுன்னு அண்ணன் கட்சி பிடிச்சு பிரெக்னன்ட் ஆன டேங்க் கிளீனர் ஃபிஷ் மாதிரி. டேய் பிரெக்னன்ட் ஆன டேங்க் கிளீனர் ஃபிஷ். நல்லா இருக்கற நாளே கியூட்டா இருக்கற நீ. ஏண்டா இவ்ளோ தாடி இவ்ளோ மீச இங்கல அம்மா அம்மா பா 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 பயங்கரமா இருக்காரே. அப்படியே குச்ச உள்ள விட்டா கொரோனா டெஸ்ட். அண்ணே தம்பி தம்பி ஒன்னு சொல்லிட்டா ரொம்ப நேரமா இந்த கையில பிடிச்சி கை வலிக்குது. அதாவது டெய்லி அண்ணன் வந்து வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அரை சொம்புல வந்து ஒரு நல்லெண்ணெய் சுட வச்சு எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போய் தைலம் தேய்ச்சி படுத்துக்கிறாப்ல. வீல் ஆகுது. இந்த பக்கம்லாம் கை வலிக்குதுங்க இப்படியே பிடிச்சிக்கிறதுனால. என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு? என்ன கை வலிக்கும். ஆமா கை நல்லா வரலனா வீவ்ஸ் வரல, எடுத்து வீவ்ஸ் வரலனா மனசு வலிக்கும். இந்த மாதிரி மூஞ்ச பார்த்தா கண்ணு வலிக்கும். கண்ணு வலிக்கும். What do you mean? மீன் இல்ல அது டாங்கில மீன். You know I am one of this channel. டேய் முதல்ல நாட்டாமைக்கு முக்கியமா அதுதானா இந்த என்னது நரிப்பல்லு வேணும். அது ஓம்பல்லே போட மாட்டேன். இது நரிப்பல்ல புளிப்பல்லனா? புளிப்பல்லா. புளிப்பல்ல அப்ப ஓம்பல்ல இல்லனே. ஓகே இது இந்த மாதிரி செயின்லாம் போடணும் நாட்டாம. ஆமாண்ணே. முதல்ல இந்த காப்பு போடணும். ஆமா இந்த மாதிரி காப்பு வந்து ஷோல நல்லா கவுண்டர் போடணும். யாரா வெள்ளன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் போடணும். முதல்ல இந்த வீடியோவை ஒழுங்கா எடிட் பண்ணி போடணும். அது யூடியூப் பார்த்துட்டு உனக்கு அமௌண்ட் போடணும். கரெக்ட். அதுல நல்ல பேர் 4 பேர் நல்லா இருக்குன்னு கமெண்ட் போடணும். ஆமா. அவங்களுக்கு எல்லாருமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. நான் பாக்குறேன். இது மீசை பாரு மீசை பாரு. ஏய் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அது என் சேனல்ல பாத்துட்டு. ஓகே. ஆஹா. அது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் மீசை இப்படி தூக்கி பண்ணல. அக்கா எல்லாம் பாசிட்டிவ் வருது சேனலுக்கு. ஆனா ஒரே நெகட்டிவ் கமெண்ட் மட்டும் வருது. பிச்சறீங்க. இந்த உசேன் ஒருத்தர் போட்டுருக்காரு. என்ன எடிட் பண்ண வச்சு கொல்ற. இந்த மோதிரம் போடணும் அந்த கையில. அப்படியா? ஆஹா. அந்த பில்ட் அப் ஷாட் எடுக்கவா? மோதிரம் போடுறேன். ஐயோ போடுடா. ஏ மாட்டிச்சிர. ஐயோ ஐயோ மாட்டிக்கிச்சு. வந்துரும். அந்த ஒண்ணு பார்த்து விடுங்க. அவசரப்பட ஸ்லோவா மாட்டிச்சிர. இரு. அண்ணா பண்ணு பண்ணுறானே. இல்ல உண்மையிலே மாட்டிக்கிச்சுமா. ஆஹா மாட்டிக்கிச்சு. அண்ணா சோப்பு இருக்குல்ல? ஆமா. துணி சோப்பு. அது நல்லா குழப்பி கையில தேய்ச்சிக்க. ஏய் நானே அண்ணே என்ன பண்ண. அதாவது பாத்தீங்கன்னா மோதிரம் வந்து கையில மாட்டிக்கிச்சு. தம்பி இப்போ இந்த மோதிரம் வரலன்னா என்ன பண்ணலாம்? வரல நீ வராது எங்கே இருந்துருங்க. ஆஹா மோதிரத்தை மோதிரத்திலும் மோதம் அப்படின்னு போடுறேன். மோதிரத்துடன் மோதம் சரத்துன்னு போடலாமா? மோதிரத்தை முறையாக கயிட்டும் சரத்து. என்ன மோது என்ன மூஞ்சி இப்படி ஆகுது? ஐயோ என்ன இன்வாய்ஸ் தான்
அம்மா ஐயோ நான் இது வரல. கேஷுவலாக பார்த்தா கைட்டு போன மாதிரியே இருக்காங்க. அண்ணே என்னடா போறது சரிக்கா போட்டு என்ன கைட்ட முடியல? அப்பா கைட்டு வந்துச்சு வந்துச்சு வந்துடும் அது. பரவாயில்ல, எங்க அண்ணன் எதுக்கு இதை பண்ணாரு சொல்லவா? எதுக்கு வந்ததுலேருந்து என்ன கைட்டன்னு யாரும் கேட்கக்கூடாது. சுண்டூர்ல போட்டுருங்க, நாசுல போடணும், இதுல போடுங்க. போடுங்க. ஆஹா, அண்ணன் கைக்கு மோதிரம் போடுறாங்க அண்ணனுக்கு. இந்த கை ஒரே கைக்கு இதுல போட்டுருங்க. இப்படி போடலாம் எல்லாம். இந்த மாதிரி கலர் கலரா இந்த மோதிரம் போடணும். ஆமா, ஓங்கி அடிச்சா வெயிட்னு சொல்லுவோம். போனை உடைச்சாதீங்க, கேமரா 10,000 போயிடும். நீங்க வாங்க, ரெடி ஆகலாம். ரெடி ஆயிடுவா? ரெடி ஆகலாம். நீ வாங்க. ஒரு ஜெருக்கு நாட்டா மாதிரி. நாட்டாமைக்கு வந்து கடுக்கம் முக்கியம். கடுக்கும். பொதுவா எல்லாரும் அண்ணன் தான் வந்து எல்லாரும் காது குத்துவாரு. அண்ணனுக்கே காது குத்துறாங்க. அப்படிங்களா இல்லையாடா? வந்துடுறேன். டைம் ஆகுதுடா. வந்துடுறேன். எனக்கு வந்து அங்க அமெரிக்கால ஒரு இன்டர்வியூ இருக்கு, இடத்துல ஒரு இன்டர்வியூ இருக்கு. ஏன்க்கா ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கா? ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்களா? ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்களா? யூடியூப். கம் ஆன் யூ गाइस. ஓகே சூப்பரா இல்ல? கடைசி வாயத்தை முடிக்கலாம், வாயில முடிக்கலாம். 3 hours later. ஒரு வழியா வந்து இந்த வந்து கெட்டப்போட வேலை வந்து முடிஞ்சிச்சு, ஆக்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த வந்து கெட்டப்போ பிரிச்சுட்டு வேற ஒரு கெட்டப் மாத்த போறேன். என்ன பண்ணி எப்படி போச்சு? சூப்பர் மார்வெலஸா போச்சு. இடையில நாட்டாம கேரக்டர் சரத்து இருக்காங்க, அதனால கொஞ்சம் மங்கலா இருக்கும். வேற மத்தபடி இட் will be an interesting episode for you all. அடிச்சு வாயெல்லாம் உடைச்சு. கண்ணே நீ சீக்கிரம் போ கண்ணே. நான் ஏன் இப்படி கேர் கெட்டப்ல இருக்கச்சி? நீ கேர் கெட்டப்ல தான் இருக்கு. அது ஓகே ஃபைன். கண்ணே அப்புறம் கண்ணே சீக்கிரம் போ கண்ணே, சாட்சி எடுக்கணும். நம்மள அது மேக்கப் கொஞ்சம் லைட்டா கம்மியா இருக்கு, நான் டச் அப் கண்ணே பண்ணேன். நான் காட்டு கண்ணே, மேக்கப் தான் கம்மியா அட இருக்கு. பாவி அழிச்சு விடுறியா? ஓ, சரி வா, இது ஒரு டம்மி சேனல், இசை மணிமேக சேனலுக்கு ஷார்ட்ஸ் எடுக்கலாம். கண்ணே அடிச்சு வாய் உடைச்சு கோமாளி சரத்து சேனல் கண்ணே. என்ன தரங்கு? அது வந்து சின்ன வயசுல அடிபட்டுச்சுண்ணா. சின்ன வயசுல நான் கொஞ்சம் விளையாட்டு பையன். சத்தியன மாதிரியாவா? சத்தியண்ண மாதிரி கொஞ்சம் ரொம்ப பயங்கரமான விளையாட்டு பையன். சொல்லுவாங்கள்ல தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா, அந்த மாதிரி விஷால் படம் உங்களை பார்த்தா எடுத்தாங்களா? ஆமாண்ணே. கேஸ் போட்டு போகிறேன். போடலான்னு நினச்சேன், வேணாம்னுட்டேன். மியூசிக் என்ன பண்ணணுமா? என்னதான் போடணும். எடுத்துட்டு கையில் எடுங்க. எடுத்துவா. எடுங்க, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கணும். எல்லாம் வச்சு பேசலையா? மச்சாச்சு பண்ணுங்க, மச்சாச்சு. என்னண்ணா அது? மாய்ஸ்சரைசர். நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. அது ஒரு கல்யாண வேஷ்டியா அது? அது அண்ணன்டா இந்த வேஷ்டியா? ஆமாம். அதான் ரொம்ப லூஸாக இருக்கு அண்ணன். அண்ணன் லூஸாக தான் இருக்கும். நான் வேஷ்டியை சொன்னேன். டபுள் வேஷ்டி மீனிங். தான், நானும் வேஷ்டி தான். உங்கள் இடுப்பு அவர் இடுப்பு எப்படி மேட்ச் ஆகும்? ஓகே அவ்வளோ, அவர் கடவுளை முடிஞ்சது. உட்காருங்க. படுத்துட்டாங்க. நல்லா போட்டு எடுக்கணும் போல. இது கம் போட்டதில்ல, அப்படிதான் கம் போட்டது நல்லா டைட் ஆயிடுச்சு.